வணக்கம் 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 அண்ட் குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி ஏர்போர்ட் போயிட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம். எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அபுதாபி. நான் உங்கள் சிவா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீட்டு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, செம்ம ப்ரீமியமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். கலர் காம்பினேஷனே வந்து சூப்பராக இருக்குங்க. நம்ம இண்டிகோ மாதிரிலாம் இல்லை, சீட்டு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல குஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஏர் அரேபியா நீங்கள் அபுதாபி இந்த மாதிரிலாம் வரீங்கன்னா சென்னையிலேருந்தே இருக்குது. ஏர் அரேபியா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. டேக் ஆஃப் இன் 3, 2, 1. மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:15 ஆகுது. ஒரு 12:45 போல் தான் வந்து சாப்பிட்ருப்போம். செமையாக பசிக்குதுங்க, என்னென்னு தெரில, செமையாக பசிக்குது. ஸோ அதனால் ஒரு வெஜிடேரியன் சாண்ட்விச் அப்புறம் கேப்புச்சினோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் பசிக்குதுங்க, முடியல, சாப்பிடுவோம். இப்போ வந்து ஈரான் மேலே பறந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேங்க. ஈரான் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். பக்கத்து கண்ட்ரி என்னன்னு தெரில. ஃபுல்லாக டெசர்ட்டாக தான் இருக்குது, பாலைவனம் தான் எங்கே பார்த்தாலும். இப்போது ஈரான் மேலே தான் பறந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சின்ன சிட்டி மாதிரி இருக்குது, வளைஞ்சு போகுது. சின்ன சிட்டின்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஏர் அரேபியா ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? காம்பேக்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, நோ ஸ்மெல், குட். சீட்டுக்கு வர வழி இல்லைங்க. ஃப்ளைட் அட்டெண்டன்ட் பேர் வந்து எல்சின்னு பேர். ஸ்வீட்டு, க்யூட்டு, என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா யூஸ்வலாக வந்து ஃப்ளைட் அட்டெண்டன்ட் வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க, ரொம்ப ஆட்டிடியூடாக இருப்பாங்க. இவங்க வந்து டர்க்கி போல். ஸோ டர்க்கிலேருந்து இவங்களும் வந்து இந்த மாதிரி ரெகுலராக வந்து கேபின் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் பேசியிருப்பேன். அவ்வளோ ரெஸ்பெக்ட்டு. அதாவது ஓகே, அது அவங்களோட வேலை, பட் ஸ்டில் வந்து யாருமே வந்து அவங்களோட வேலையை தவிர வேறு என்ன கேட்டாலும் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து அவ்வளோ நான் வ்ளாக் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களும் வந்து ஏதோ வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாமா என்ன, ஓகே இங்கே நானே ஸ்டார்ட் பண்ணேன், நீங்களாம் தாராளமாக பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருப்பேங்க. வீடியோவில் காட்டாதீங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் காட்ட முடியல. செம்ம கேபின் க்ரூ, ஏர் அரேபியா. இது வரைக்கும் வேறு எந்த ஃப்ளைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக வந்து ஸ்டாஃப் நான் பார்த்ததே இல்லைங்க. மேபி லாக் பண்ணுறதுனால பேசுகிறாங்களா என்னங்கிறது தெரியல, பட் என்னடா எல்லோரும் கிளாப் தட்டுறாங்கன்னு தானே பார்க்குறீங்க. செம்ம ஸ்மூத் லேண்டிங்க, ஸ்மூத்தாக லேண்ட் பண்ணாங்க. அதனால தான் எல்லோரும் செம்ம கிளாப்ஸு. Thank you, welcome back. Welcome to Abu Dhabi. You want Thank to you. say hi to Captain? You can say hi to Captain. We have one hi. brother here. Hi, hello. Thank you, that was a great landing. Thank you. That's a nice compliment. Thank you so much. Thank you. மர்ஹபா பெக்கும் ஃபி அபுதாபி. ஒன்றும் இல்லை, வெல்கம் டு அபுதாபி. டைம் இப்போது 5:20 ஆகுதுங்க. என்ன டைம் போட்டிருந்தாங்களோ ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா, ஒரு நிமிஷம் கம்மி இல்லை, கரெக்டாக அந்த டைமில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்சு இமிக்ரேஷன் போகிறதுக்கே கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேங்க. அபுதாபி ஏர்போர்ட் வந்து செம பெருசு. பாப்பா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. நான் ஏர் அரேபியா ஸ்டாஃப்ஸ் வந்து இப்படி இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. அதாவது கேப்டனோட அந்த காக்பிட்லாம் வந்து போயிட்டு நீங்கள் வந்து எதாவது சொல்லுங்கள் அப்படின்னா இது மாதிரிலாம்
எங்கேயுமே காக்பிட்டை காமிக்க கூட அலோவ் பண்ண மாட்டாங்கங்க. இவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக, நம்ம எதுவும் அதில் தப்பு பண்ண போகிறதில்ல காமிச்சு, பட் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து எதாவது சொல்லணுன்னா கேப்டனுக்கு சொல்லிக்கலாம் போங்க அப்படின்ட்டாங்க. வாவ், சூப்பருங்க. நடந்துகிட்டே இருக்கோங்க. இன்னும் இமிக்ரேஷன் வரல. இந்த வந்துருச்சு. ஓகே, விசா சர்வீசஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி வந்தாச்சு. லெட்ஸ் see டேரெக்டாக உள்ளே போக முடியுதா, இல்லை வந்து நம்ம பாஸ்போர்ட்டில் வந்து ஒரு ஸ்டாம்ப் வைக்கிறாங்களான்னுங்கிற வைப்போம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறப்போ ஸ்டாம்ப் தான் வரும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இப்போது அஃபிஷியலாக மர்ஹபா பிஃபிக்கும் ஃபி அபுதாபி, வெல்கம் டு அபுதாபி. வாவ், இப்போ நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா மக்களே, ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போயிட்டு துபாய்க்கு வந்து டேரெக்டாக பஸ்ஸு பிடிச்சி போகிறாங்க. ஸோ அதுதான் துபாய்க்கு போகிற சீப்பஸ்ட் ஆப்ஷன். ஸோ வாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம் துபாய்க்கு. ஸோ இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்த உடனே நம்மளோட ரைட் சைடு போகணுங்க. ரைட் சைடு போனால் நமக்கு வந்து பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அபுதாபிலேருந்து துபாய்க்கு டைரெக்டாக இருக்குது. அவங்களே கூட ப்ராப்பராக வந்து டைரக்ஷன்ஸ் போட்டு கைட் பண்ணுறாங்க. அப்படியே வெளியில் போயிடுமா? ஓகே, செம்ம வெயிலாக இருக்குங்க. ஓ மை காட், செம்ம வெயில். அப்பா, குப்புன்னு ஒரு மாதிரி சூடாக இருக்குங்க. ஏர்போர்ட்டில் வந்து செம ஏசி, இங்கே அப்படியே டக்குன்னு இருக்குது. புதுசாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஊரெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஹியூமிடிட்டியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பஸ்ஸு நிற்கிது, வாங்கப்பா. ஒரு சின்ன சம்பவங்க. இங்கே வந்து நூல் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு இருக்கான். அந்த கார்டு இல்லாமல் அந்த பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன்ட்டாங்க. சாரி, அந்த கார்டு வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். இங்கேயும் சம்பவம் தான் ஸ்டார்டிங். வாங்க, பரவாயில்ல, எதுனாலும் சமாளித்து கிளம்ப வேண்டியதான். லெட்ஸ் கோ. இறங்கியாச்சுங்க. செம வேர்வை வேர்க்குது, வேர்த்து ஒழுகுது. அம்மா, கொஞ்சம் கூட காற்று இல்லைங்க. அபுதாபி பாலைவனம்ல கொஞ்சம் கூட காற்று இல்லை. வேர்த்து உள்ள ஓடிட்டுருக்கு. பேச பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்க போகுது இந்த 4 நாள் வெயிலில். அதாவது அசர்பைஜானில் வந்து வெயில் அடித்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கும். இங்கே வந்து வெயில் அடிக்குதோ அடிக்கலையோ வேர்த்து ஒழுகிக்கிட்டே இருக்க போகுது. பரவாயில்ல, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க அபுதாபி அண்ட் துபாய் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐபிஎன் பட்டூட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டேஷனில் வந்து இறக்கி விட்டாங்கங்க. இங்கேருந்து நம்ம ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா அல் குபைபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. அங்கே போனோம். பேரெலாம் அப்படி தான் இருக்குது, ஆனால் அங்கே தான் இருக்குது நம்ம ஹாஸ்டல் நோக்கி போவோம். மெட்ரோவில் போனோம். நூல் கார்டு வாங்கிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு போக வேண்டியதுதான். பார்ப்போம் என்ன நடக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்டை டேப் பண்ணுவாங்க. டேப் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவும் எடுக்கலை. எனக்கு தெரிஞ்சு எக்ஸிட்டில் தான் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார்டில் வந்து 50 dirhams வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம 4 நாள் இங்கே இருக்கோம். ஸோ இறங்குறப்ப தான் தெரியும் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு. சும்மா ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுவாங்க. செம்ம டயர்டு. 1 hour ட்ராவல் பண்ணதுக்கு இன்டர்சேஞ்சுங்க. இங்கேருந்து 2 ஸ்டேஷன் தான். அல் குபாய் தான். போமா? இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வந்து 5 dirham வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது 125 rupees ஒர்த்து தாங்க.
சுமார் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. இங்கே இந்த ட்ரிப்பில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து மீட் பண்ண போகிறோம். நம்ம நண்பர் தான் இங்கே வந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு. அவருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி vlog பண்ணுறோங்கிற விஷயம் வந்து தெரியாது. பார்ப்போம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. நண்பர் ஒருத்தர் வராருன்னு சொன்னால, அவருக்கு நம்ம vloggerங்கிறது தெரியாது. இப்போ என்ன ஷாக் ஆகிறாருன்னு பார்ப்போம். பின்னாடி போயிட்டு அவன் நிற்கிறான், அவனுக்கு போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போமா? வணக்கம் டே. இதுதான் சர்ப்ரைஸ். இதுதான் சர்ப்ரைஸா? ஒரு வழியாக நம்ம நண்பரை பார்த்துட்டு நைட்டு நம்ம ஊர் சாப்பாடை வயிறு நேரமாக சாப்பிட்டுட்டு ஹாஸ்டலுக்கு வந்தாச்சுங்க. உங்களுக்கு வந்து நான் ஹாஸ்டல் காமிக்கல. நான் தங்கியிருக்க ஹாஸ்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா வி ஸ்டே கேப்சூல் ஹாஸ்டல்னு பேர். இது வந்து அல் குபைப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. நான் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குங்க. லாண்ட்ரி இருக்குது. இது ஃபுல்லாக கேப்சியூல்ஸ் தான். இதுதான் நம்ம பெட்டு நம்பர் 8. ஸோ இதோட இந்த vlog எண்ட் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் சிவா. லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், செம்மையாக வாழுங்க.